மரித்தோரின் உயிர்த்தெழுதல். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய்ச்சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். அப்போஸ்தலர் பவுல் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றிய சத்தியத்தை இந்த வசன பகுதியில் உறுதி பண்ணுகிறார். கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று பவுலும் மற்ற அப்போஸ்தலர்களும் பிரசங்கித்து வருகிறார்கள். ஆனால் கொரிந்தியரில் சிலர் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்க வேண்டும் என்று வேத வாக்கியங்களின்படி முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்களின்படி இயேசு கிறிஸ்துவானவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு 12 அப்போஸ்தலருக்கும் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இந்த தரிசனத்தின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்பது நம்முடைய உபதேசத்திற்கு ஆதாரம். இதுவே நம்முடைய விசுவாசத்திற்கு அஸ்திவாரம். இந்த சத்தியத்தை நாம் மறுதலித்தால் நம்முடைய விசுவாசம் விருதாவாய் இருக்கும். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் அப்போஸ்தலரின் பிரசங்கமும் விருதா, விசுவாசிகளின் விசுவாசமும் விருதா. கிறிஸ்துவை தேவன் எழுப்பினார் என்று அப்போஸ்தலர்கள் தேவனை குறித்து சாட்சி சொல்லுகிறார்கள். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் கிறிஸ்துவை எழுப்பினார் என்று அப்போஸ்தலர்கள் சாட்சி சொல்லுவது பொய்ச்சாட்சியாய் இருக்கும். ஏனெனில் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. அப்போஸ்தலரின் பிரசங்கமும் வீணாயிருக்கும், அவர்களுடைய விசுவாசமும் வீணாயிருக்கும். கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் சுவிசேஷமும் ஜீவன் இல்லாமல் வெறுமையாயிருக்கும். விசுவாசிகள் இன்னும் பாவங்களில்தான் இருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது. நம்மை மீட்கும் கரையமாக இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தையே செலுத்தி இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாவ நிவாரண பலியின் மூலமாய் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் அவர் இன்னும் மரித்தவராகவே இருந்திருப்பார். மரித்து போன கிறிஸ்துவானவரால் மரணத்தின் வல்லமையில் இருந்து நம்மை மீட்க முடியாது. கிறிஸ்து நம்மை உயிர்த்தெழச் செய்வார் என்னும் விசுவாசமும் வீணாயிருக்கும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நமக்கு ரட்சிப்பும் இல்லை, நாம் நீதிமான் ஆக்கப்படுவதும் இல்லை. நாம் இன்னும் நம்முடைய பாவங்களிலேயே நிலைத்திருப்போம். மனுஷனுக்கு மரணமே முடிவு என்று கொரிந்தியரில் சிலர் சொல்லுகிறார்கள். இவர்கள் இம்மையை மாத்திரம் பார்க்கிறார்கள். சரீர மரணமே மனுஷனுடைய முடிவு என்று சொல்லுகிறார்கள். நாம் மரித்தாலும் உயிர்த்தெழுவோம் என்னும் நம்பிக்கை கொரிந்தியரில் பலருக்கு இல்லை. கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால் நமக்கு உயிர்த்தெழுதல் உண்டு என்று நாம் விசுவாசிக்கிறோம். நமக்கு உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் நம்முடைய விசுவாசம் வீணாயிருக்கும். ஒருவர் கிறிஸ்துவை விசுவாசித்து உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கவில்லை என்றால் அவர் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவராய் இருக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். நாம் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இராமல் மறுமைக்காகவும் அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் இந்த உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டவர்களாக இருக்கிறோம். வரப்போகிற உலகத்தை விசுவாசத்தோடு நோக்கி பார்த்து ஜீவிக்கிறோம். நமக்கு இந்த பிரபஞ்சம் நித்திய வாசஸ்தலம் அல்ல, பரலோகமே நம்முடைய வாசஸ்தலம். உயிர்த்தெழுந்த மறு ஜீவனுக்காக
கிறிஸ்துவின் மேல் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு சான்றுகள் வேத வாக்கியத்தின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நடைபெற்ற நிகழ்ச்சியின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று கூறுகிறவர்கள் தங்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சத்தியம் அறிக்கையிடப்படுவதன் மூலமாக நிரூபிக்கப்படுகிறது. முன் அறிவிக்கப்பட்டதினால் நிரூபிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை மறுதலிக்கிறவர்கள் ஒன்றுக்கொன்று முரணாக கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை விசுவாசித்து அவருக்காக எல்லாவற்றையும் தியாகம் பண்ணியோர் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இயற்கையின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் நமக்கு நித்திய சரீரம் தேவைப்படுகிறது. மரணத்தின் மீது வெற்றி பெறும் தீர்க்க தரிசனம் நிறைவேறியதன் மூலமாக நிரூபிக்கப்படுகிறது. கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கவில்லை என்றால் விருதாவாய் போகும் காரியங்கள். நம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு உத்தரவாதம் இல்லை. நம்முடைய பிரசங்கம் விருதாவாய் இருக்கும். நம்முடைய விசுவாசம் விருதாவாய் இருக்கும். நாம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறவர்கள். ஆகையினால் நாம் பொய்யராக இருப்போம். நாம் இன்னும் நமது பாவங்களில் இருப்போம். மரித்தவர்கள் எல்லோரும் கெட்டிருப்பார்கள். நமக்கு நம்பிக்கை இராது. நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். நாம் புத்தியீனர்களாக இருப்போம். இயற்கை பொய்யானதாக இருக்கும். வாக்குத்தத்தங்கள் பொய்யானவையாக இருக்கும். தீர்க்க தரிசனங்கள் பொய்யானவையாக இருக்கும்.